إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய அவர்களுடைய துஆவிலே அவர்களுடைய ஆஷிக்குகளாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஊமையிலிருந்தும் பேச வைப்பவன் யாரும் இல்லை, இந்த ஜாஹிலிருந்தும் இல்மை வெளியாக்குபவன் யாரும் இல்லை, உங்கள் அனைவரிலிருந்தும் அந்த பயானை கேட்பவனும் யாரும் இல்லை. இந்த பயானை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நன்மை பயப்பவன் யாரும் இல்லை. அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஒரு மாபெரும் பேர் அருள் அது. அல்லாஹ் தஆலா நம்மை காதிரியா சிஷ்டியாவுடைய சில்சிலாவிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தார். எந்த மகான்கள் வாழ்நாளெல்லாம் தன்னை அல்லாஹ்வுக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே தன்னையும் ஈடுபடுத்தி தன்னுடைய முரீதுகளையும் ஈடுபடுத்தி வாழ்ந்தார்களோ, அத்தகைய ஷேഖமார்களுடைய பரம்பரையிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தார். சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கள் வாழ்நாளெல்லாம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்கள். மக்களின் சிந்தனையை மாசேவல்லாஹ் விட்டு அல்லாஹ்வின் பக்கமே திருப்பிக் கொண்டிருந்தார். துல்மத்துகளை விட்டும் நூரின் பக்கம் மக்களை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். இருளை விட்டு ஒளியின் பக்கம் மக்களை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். எஜமான் அவருடைய ஃபத்ஹுர் ரப்பானி என்ற அவருடைய பயான்களிலிருந்தும் ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எஜமான் அவர்கள் தங்களுடைய ஃபத்ஹுர் ரப்பானில 3வது பயானிலே எஜமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துஆரில் அஸ்ஸ வஜல்ல, என் அன்பு முரீதே முஃமினே, லா துஆரில் அல் ஹக்க அஸ்ஸ வஜல், நீ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு ஒரு காலம் நீ எத்தராது செய்யாது, அவனை ஆட்சேபனை செய்யாதே, வாயாலும் ஆட்சேபனை செய்யாதே, உன் உள்ளத்தாலும் ஆட்சேபனை செய்யாது. ஏன் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான் என்று ஒரு காலம் நீ எண்ணி விடாதே. ஃபீ நஃப்ஸிக, உன் நஃப்ஸிலே உன்னிலே அல்லாஹ் என்னை ஏன் இப்படி நடத்தி வைத்திருக்கிறான், இல்லை ஏன் இந்த மாதிரிலாம் நிகழுது என்று நீ ஒரு காலம் ஆட்சேபனை செய்து விடாது. அல்லாஹின் முன்னால் தலை குனிந்து இரு. அவன் எதை நாடுகிறானோ அதுதான் உனக்கு மேலானது என்ற எண்ணத்தோடு நீ வாழ். என்னை ஏன் இப்படி செய்தான், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்றெல்லாம் ஒரு காலம் நினைக்காது. என்னுடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஸ் நாயகம் சொல்வார்கள், லவ் வல்லிம் வ கைஃப கவுலு தில்ஹும், இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிட்டேனே, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்வது. லவ் என்றால் ஒரு கால், இஃப்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இப்படி இருந்திருந்தால், அப்படி இருந்தால், அந்த மாதிரி வந்திருந்தால் என்று நீ சொல்வது மடையனுடைய பேச்சு. லவ் வல்லிம், இது ஏன் இவ்வாறு லிம, ஏன் இவ்வாறு நடந்தது என்று நீ ஆட்சேபனை செய்வது. லவ் வல்லிம் வ கைஃப,
அல்லது பிற்காலத்திலே ஒரு செய்தி, இது எப்படித்தான் நடக்கும் என்று தெரியவில்லையே என்றெல்லாம் நீ சொல்வது. லவ் லிம் கைஃப கௌலுதில் பெரியவங்க சொல்லி காட்டுறாங்க, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வாறு நடந்தது, இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, கைஃப இன்னும் இப்படி நடக்க வேண்டிய ஒரு செய்தி என் வாழ்க்கையில் இருக்கிறது, எப்படி நடக்குமோ தெரியவில்லையே, என் பிள்ளையுடைய கல்யாணத்தை எப்படி செய்வேன்னு தெரியலையே, இந்த வீடு எப்படி கட்டி முடிப்பேன்னு தெரியலையே, எப்படிதான் இந்த விஷயத்தை வேலை கடை எப்படித்தான் நான் பிடிப்பேன்னு தெரியலையே என்று உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாயே. இது எல்லாமே கவுலு தில் அஹ்மத், மண்டையில மூளை இல்லாதவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்குன்னு சொல்றாங்க. உன்னை படைத்த உன் ரப்பை நீ ஆட்சேபனை செய்கிறாய் அப்படின்ட்டான். அல்லாஹ் என்னை எப்படி நடத்தாட்டுகிறான் என்று ஒன்றை தினமும் உன்னை பார்த்து கொண்டு இருப்பது தான் நீ அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலை. காலையில் எழுந்தால் சாதாரண மக்கள் இன்று நம் என்ன செய்யலாம் என்று திட்டமிடுவார்கள், அதை யோசிப்பார்கள். காலையில் எத்தனை மணிக்கு எங்கே போகணும், 10 மணிக்கு எங்கே செல்ல வேண்டும், 12 மணிக்கு எங்கே போகணும், 1 மணிக்கு எங்கே போகணும், சாயந்தரம் எங்கே போகணும், இன்று என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை பண்ணுவார்கள், திட்டமிடுவார்கள். இறைவனை அறிந்த ஆரிஃபுகள் காலையில் எழுந்தால் அல்லாஹ் என்று நம்மை என்னவெல்லாம் செய்ய இருக்கிறானோ தெரியவில்லையே, இன்று அல்லாஹ் என்னை எப்படியெல்லாம் செய்வானோ, இன்று என் நிலை எப்படியெல்லாம் அல்லாஹ் மாற்றுவானோ, இன்று மாலை வரை நான் ஹயாத்தா இருப்பேனோ இல்லையோ, இன்று மாலை என்னிலே என்ன நடக்கும், என் மனைவி மக்கள் என்ன நடக்கும் தெரியவில்லையே, அல்லாஹ் எனக்கு நல்ல நாளாக ஆக்கி ரப்பே, யா அல்லாஹ் இந்த நாளுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த நாளுடைய தீமையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் இடத்திலே முறையிடுவார். நண்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தால் சொல்லுவார்கள், இந்த நாள் என்னிடத்திலே வருகிறது, அது எத்தனை பலா முசீபத்துல கொண்டு வருதுன்னு தெரியல, எத்தனை நன்மைகளை கொண்டு வருதுன்னு தெரியல, அது என்னிடத்திலே வருவது இன்றைய நாள் நல்ல நாளா, இன்றைய நாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா என்னவென்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம், இன்றைய நாளுடைய நன்மையை ஒன்றை நான் கேட்கிறேன் அல்லாஹ், இந்த நாள் என்னிடத்திலே வருகிறது, இந்த நாள் வரவில்லை, இந்த நாளுடைய சூரத்திலே நீதான் எடுத்த வர்ற, நீ ஏன் அனத்தகர் நான் தான் காலமாக இருக்கிறேன் நீ சொன்ன, காலமே நான் தான் நீ சொல்லிட்டு, அப்ப இன்றைய நாளாக என்னிடத்திலே வருவது நீதான், காலையாக என்னிடத்திலே வருவது நீதான், மாலையாக வருவதும் நீதான், இரவாக வருவதும் நீதான், நீ என்ற வர்ற, நீ எதை என்னிடத்திலே கொண்டு வருகிறாய் என்று தெரியவில்லை, என்னிடத்திலே வருகிற ஹைரை கொண்டு வருவாயா, என்னுடைய இக்திசாப்படி ஷர்ரை கொண்டு வருவாயா என்று தெரியவில்லை. அத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்விடத்திலே வருவான், தன்னுடைய கட்டளைகளை கொண்டு வருவான், அல்லாஹ் வருவான்னு சொல்றான். வதரப்பசு அத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, தன் காரியாதிகளை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டு உன்னை நோக்கி அல்லாஹ் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்ப அல்லாஹ் வருகிறான் நம்மிடத்திலே, காலை வரவில்லை, காலையுடைய தோற்றத்திலே அல்லாஹ் தான் வருகிறான். வானத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன், காலையும் நானே மாலையும் நானே. அப்ப பெருமானார் அல்லாஹ் இருந்து கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம், இன்றைய நாளுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன், வஃபத்ஹு, இந்த நாளுடைய வெற்றியை நான் கேட்கிறேன், இந்த நாளை எனக்கு நல்ல நாளாக ஆக்கி வச்சதல்லா, ஒரு வாழ்க்கையிலே ஒரு நாள் என்னை விட்டு வீணாக கழிந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டாம், என் பட்டோலையிலே இன்னொரு படி நன்மையை ஏற்றி என் தரஜாவை ஏற்றி வைத்து விட்டு இந்த நாள் என்னை விட்டு செல்லட்டும், இந்த நாள் என்னை விட்டு வீணாக செல்ல வேண்டாம், இன்றைய நாள் என் வாழ்க்கையின் வெற்றி பெற்ற நாளாக ஆகட்டும், இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த பாவங்கள் எல்லாம் அழித்து ஒழித்து புதிதாக என் வாழ்க்கையில் நன்மையை சேர்க்கக்கூடிய நாளாக ஆகட்டும். யா அல்லாஹ், இந்த நாளுடைய உதவியை ஒன்று நான் கேட்கிறேன், இந்த நாளில் என்னென்ன வேலையெல்லாம் நான் செய்ய போறேனோ அது உன் உதவியை கொண்டு நான் செய்யணும் ரப்பே, நானாக செய்ய முடியாது, இன்றைய நாளில் நான் கழிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் உன் உதவியை கொண்டு செய்ய வேண்டும், இந்த நாளுடைய உதவியை ஒன்று நான் கேட்கிறேன். இந்த நாளுடைய நூரை ஒன்று நான் கேட்கிறேன், ஹிதாயத்தை ஒன்று நான் கேட்கிறேன், இந்த நாள் என் வாழ்க்கை நூறான நாளாக ஆயிரும். துல்மத் என்றால் இருள், நூர் என்றால் மொழி, நூர் என்றால் மௌலா. அல்லாஹ் நூர், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வந்தார், ரசூலுல்லாஹ் நூர், லகத் ஜாஅக்கும்
மினல்லாஹி நூர், அல்லாஹ்விலிருந்து நூறு வந்திருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யா அல்லாஹ் இந்த நாளுடைய நூரை உண்டு கேட்கிற அர்த்தம் என்ன? நூறோடு சேர்ந்து என் வாழ்க்கை கழியணும். காலையிலிருந்து மாலை வரை என் வாழ்க்கை நூறா இருக்கணும். நீ காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போது அல்லாஹ்வை நினைச்சு எந்திரிச்சா அந்த எழுந்திருக்குதல் நூறாக ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எந்திரிக்கும் போதே ஒரு சிந்தனை கொடுத்துட்டு ரப்பே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எழுந்திருக்குதல் நூறாக ஆயிருச்சு. எந்திரிக்கும் போது அல்லாஹ் மறந்து என்னடாச்சு, டைம் என்னாச்சு, என்னாச்சு, வாட்சி என்னாச்சு, மணி என்னாச்சு, போன் என்னாச்சு, எந்திரிக்கும் போதே போனை நோடுறான். ஏன்னா அல்லாஹ் மறந்து நீ எழுந்திருந்தால் அன்றைய நாள் உனக்கு உல்மத் இருள். சாப்பிடும் போது அல்லாஹ் நினைச்சு சாப்பிட்டு, அல்லாஹ் சாப்பிட வைக்கிறான்னு சாப்பிட்டு நூறோடு சேர்ந்து சாப்பிட்டு. வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வீண் சிந்தனை, பொய், பொறாமை, பொய், கோல், புறம் என்று பேசிக்கொண்டு அல்லாஹ் மறந்து சாப்பிட்ட வெட்டியா அன்னைக்கு நாள் போயிருக்கு. அன்றைய நாள் உனக்கு நூறு, உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாள் உனக்கு உன்னுடைய தரஜாத்துக்கு கீழே கொண்டு வந்துருச்சு. அந்த நஷ்டமான நாள். ஒருவன் காலையில கடை திறக்கிறான், காலையிலிருந்து மாலை வரை கடை திறந்து வைத்து வியாபாரம் செய்கிறான். அன்றைய நாள்ல அல்லாஹ்வுக்கு விட 10,000 ரூபாய் லாபம் கிடைத்து விட்டது. இப்ப அவன் கடைக்கு அந்த முன்னேற்றக்கூடிய நாள். காலையில கடை திறந்தான், அன்றைய மாலைக்குள் 10,000 ரூபாய் நஷ்டமாகிவிட்டது. என்ன சொல்லுவான்? இன்னைக்கு காலையில கடை திறக்காமலே இருந்திருக்கலாம், வீட்டிலேயே படுத்திருந்துருக்கலாம். கடை திறந்து 1,00,000 ரூபாய் என்னட்டு போயிடுச்சு, 10,000 ரூபாய் போயிடுச்சு. அந்த ரவுடி வந்து காசை பிடிக்கிட்டு போயிட்டான், நஷ்டமாயிருச்சு. 1000 ரூபாய் தொலைஞ்சு போச்சு, ஏதோ ஏற்பட்டு போச்சு. நீ கடை திறக்காமலே இருந்திருக்கலாம் சொல்லுவானா இல்லையா? அப்ப நான் இன்று காலையில எழுந்து இன்றைய நாள் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கூட்டியதா தீமையை கூட்டியதா யோசிச்சு பாரு. இன்று மாலை ஆனவுடன் சிந்தித்து பார். இன்று காலையிலிருந்து மாலை வரை இன்றைய நாள் உனக்கு நன்மையாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாக ஆக்கி வைத்ததா? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினாயா இல்ல அல்லாஹ் விட்டு தூரமானாயா? ஃபத்ஹு வ நஸ்ரஹு வ நூரஹு, உன்னுடைய நூரை கேட்கிறேன். பரக்கத்தஹு வ ஹுதாஹு, இன்றைய நாளுடைய பரக்கத்தை கேட்கிறேன். பரக்கத்துல என்ன? இன்றைய நாள்ல நான் செய்யக்கூடிய காரியம் எதிர்காலத்தில் எனக்கு நன்மை பெறக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி காரியம். இன்னைக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை நீ கத்துக்கிட்ட, அந்த குர்ஆன் ஆயத்து உனக்கு பரக்கத்தாயிருச்சு. இனி 100, இன்னும் 10 நாள், இன்னும் 100 நாள் நீ வாழ்ந்தாலும், இன்னும் 100 மாதங்கள் வாழ்ந்தாலும், 100 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சூறாவை கத்துக்கிட்ட, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா கத்துக்கிட்ட, இன்னைக்கு நாள் உனக்கு பரக்கத்தான நாள் ஆயிடுச்சுங்க. ஏன் அந்த குல் ஹுவல்லாஹ் சூரா டெய்லி ஓத ஆரம்பிச்சிடவே இல்லையா? இன்று நீ ஏற்படுத்தி அந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை, இன்று மனனம் செய்த குல் ஹுவல்லாஹ் சூராவை வாழ்நாள்லாம் ஓதுற. இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பாடம் கத்துக்கிட்ட, அதை வாழ்நாள்லாம் அனுபவிக்கிற. நீ அதை பிராக்டிக்கல கொண்டு வர்ற. அன்றைய நாள் ஹுதாஹு பரக்கத்தஹு ஹுதாஹு ஆயிடுச்சு. இந்த ஒரு பீர்பாயிட்ட பேசிட்டு இருக்கிற, ஒரு முரீது பேசிட்டு இருக்க, ஷேഖ்கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த ஷேഖோட பயானை கேட்ட அன்னைக்கு ஒரு செய்தி உனக்கு விளங்கிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதை அமல் செய்ய ஆரம்பிச்சுட்ட. அன்னைக்கே அமல் செஞ்சு அடுத்த நாள் அமல் செய்ற, அடுத்த நாள் அமல் செய்ற, அந்த நாள் உனக்கு பரக்கத்தான நாள் ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதா. என்ன அழகான துஆ இல்ல? யார் கேட்டாங்க? சய்யிதுல் கௌனைன், ஈருலகத்தின் சக்கரவர்த்தி, ஜமானோ மக்கானுடைய தலைவர். யாருடைய கைவசத்துல ஜமானையும் மக்கானையும் அல்லாஹ் கொடுத்தானோ அந்த ஜமானும் மக்கானும் மக்லூக்ங்க. ஜமான் என்னங்க? மக்லூக். மக்கான் என்னங்க? மக்லூக். ஜமானும் மக்லூக், மக்கானும் மக்லூக். ரெண்டும் படைப்பு. காலமும் படைப்பு, இடங்கள் எல்லாம் படைப்பு தான். ஃபேஸ், வெட்டவெளி, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் படைப்புகள் தான். இது எல்லாத்தையும் ஹாலிக் யாருங்க? அல்லாஹ். மாலிக் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ். இது எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ். இதுக்கு அந்த அனைத்து உரிமையாளர் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமாள் ஊதீது மஃபாத்திஹ குல்லி ஷைஇன், அனைத்து வஸ்துக்களுடைய சாவியும் என் கையிலே கொடுக்கப்பட்டு விடுச்சு. ஹாலிக் அல்லாஹ். அலஞ்சல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துட்டான்ட்டாங்க. என்கிட்ட அல்லாஹ் கொடுத்துட்டான். ஊதீது, நான் கொடுக்கப்பட்டேன். மஃபாத்திஹ குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய சாவி அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துட்டான். சிருஷ்டிகளுடைய புடி என் கையில் அல்லாஹ்ல கொடுத்துட்டாங்கிறான். அது இது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தூரமான விஷயம் இல்லை. அலஞ்சா இல்லையா ஹுசூர்? தண்ணி கொடுங்க. இது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கு தூரமான பாரமான விஷயம் அல்ல, என்னிடத்திலே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அத்தகைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இன்றைய நாளை எனக்கு பரக்கத்தான நாளாக ஆக்கிவை, கைரான நாளாக ஆக்கிவை.
நூறான நாளாக ஆக்கிவை ரப்பே. என்னுடைய ஹிதாயத்திலே ஒருபடி நீ மேலே ஏறிய நாளாக ஆக்கிவை. லலாலத்திலே வழிகேட்டிலே சருகிய நாளாக என் நாளை நீ ஆக்கி விடாது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கத்துஹு வ ஹுதாஹு வ நஊது பிக மின் ஷர்ரி ஹாதல் யௌம். இன்றைய நாளுடைய தீமையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வ ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹு. இன்றைய நாளிலே இன்னும் இந்த நாளுக்கு பின்னால் வரக்கூடிய நாளிலே வரக்கூடிய அத்தனை தீமைகளை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நண்பர்களே, அப்ப நாம் இன்று காலையில எழுந்தோம். இன்று அல்லாஹ் நம்ம என்ன செய்ய வைப்பான், என்ன செய்வான் என்று நமக்கு தெரியுமா? அதுவே நமக்கு தெரியாது. நம்முடைய கதி என்ன ஏற்படும் தெரியுமா? தெரியாது. ஜாலியா உலாத்திட்டு இருக்கிற கௌசுல்லாஹ் முஹீதீன் ஆண்டகை சொல்லுகிறார்கள், வகம் ஃபதன், எத்தனையோ வாலிபர்கள் யுஸ்பிஹு வ யும்சி ஆமினன், அவர்கள் காலையிலே சந்தோஷமாக நிம்மதியாக எழுகிறார்கள், மாலையிலே நிம்மதியாக அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். வக்கது துஸ்ஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி, அவருடைய கஃன் துணி நெய்யப்பட்டு துணியாக ஆக்கப்பட்டு கடைத்தெருவுக்கு வந்து விட்டது. உன் கஃன் துணி கடைத்தெருவுக்கு வந்துருச்சு, நீ நிம்மதியா உலாத்திட்டு இருக்கிற. நண்பர்களே, ஒவ்வொரு ஜவுளிக்கடையும் வச்சிருப்பாங்க, 10 பேர் கஃன் துணி ரெடியா வச்சிருப்பாங்க. அதுல எத்தனை பேர்ல உன் பேர் எழுதிருக்குன்னு தெரியாது. நீ இன்னைக்கு நைட்டு மூத்தாப்பா, நாளைக்கு கடை வாசல போய் நிற்பான். அதாவது அந்த செட்டு துணி அப்படியே கொடுங்க, செட்டா வச்சிருப்பாரு. அப்படியே கஃன் துணி சில கடைகளை வெட்டியே வச்சிருக்கிறாங்க. கஃன் துணி செட்டுன்னு கேட்டா அதுலயே அத்தரு, சுருமா, அந்த சோப்பு, ஷாம்பு, கற்பூரம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே செட்டா வச்சிருப்பாங்க. 5 செட்டு எப்படி ரெடி ஆகிட்டு இருங்க. ஏன்னா எப்போ திடீர்னு வந்து கேட்பாங்கன்ட்டு அதுல எதுல ஒப்பேர் எழுதிருக்கணும்னு தெரியாது. எதிர்க்கு அப்துல் ரஹ்மான், அப்துல் சத்தார், அப்துல் காதர், அப்துல் அப்துல் ரஹீம் எல்லா பேரும் எழுதியிருக்கு. உன் பெயரும் ஒன்றிலே எழுதியிருக்கிறது, கடைத்தெருவுக்கு வந்து விட்டது, ரெடியா உட்கார்ந்து இருக்கு. நீ ஜாலியா காலையில் எழுகிறாய், மாலையில இருக்கிறாய், உனக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி அக்கறையா இல்லையா இருக்கிறான். அன்பர்களே, அக்கறை இல்லாமலா தெரியா? கௌசுல்லாஹ் முஹீதீன் ஆண்டகை சொல்கிறார்கள், லா தஅதரில், நீ அறவே இஅ்திராஸ் செய்யாத, உன்னை பற்றி ரப்பிடத்திலே நீ ஆட்சேபனை செய்யாதே. யாருல எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு தான் நடக்குதா, எனக்கு ஒன்றா அப்படி நடக்கணுமா, நான் தான் கிடைச்சேன் ரப்பே, எனக்கு ஏன் அப்படி நடந்தது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான்னு கேட்டா, ஓ ஃபல்லலக்கும் அலா கஸீரும் மினல் ஆலமீன், இந்த உலகத்தார் எத்தனையோ பேரை விட அல்லாஹ் உங்களை மேலாகி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களை மேலாக ஆக்கி வைத்திருக்கிறார். அலல் ஆலமீன், இந்த உலகத்தால் எத்தனையோ சிருஷ்டிகள் அல்லாஹ் உங்களை எவ்வளவு மேலாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இது பார்த்துட்டு இருக்கிறேன் நானு. ஒரு ஆடு அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த ஆடு அப்படியே வாய வச்சு இந்த புல்ல திங்குது. அல்லாஹ் அது எவ்வளவு நம்ம கருணை காமிச்சா, அந்த புல்ல புடுங்கி சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்து கழுவி திங்க வச்சால நம்மளை எல்லாத்துல. அதே மாதிரி காலில் நடந்து போய் புல்ல வாயால புடுங்கி சுத்தம் பண்ண முடியுமா? அந்த புல்லுக்குள்ள பூச்சி ஊட்டி கழுவ முடியுமா? அந்த புல்லுல யாராவது எச்சி துப்பி இருப்பாங்க, சுத்தம் பண்ண முடியுமா? அந்த புல்லுக்கு வேர்ல மண்ணு ஊட்டி கிளீன் பண்ண முடியுமா? அப்படியே சேர்த்து தான் சாப்பிடும், வாயால தான் சாப்பிடும். எல்லாம் அந்த கையில எடுத்து எல்லாம் நம்ம சாப்பிட வச்சானே. இதெல்லாம் தட்டுல சோறு வச்சு தலையில கவுந்து வாயில சாப்பிட வைக்கிற, அல்ல வாயில மேலே அப்பி அல்லாஹ் கையால எடுத்து சாப்பிட வச்சேரப்பே. இவருடைய எத்தனையோ சிருஷ்டிகளோட எங்களை மேலாக்கி வச்சிருக்கிறேன். யாரெல்லாம் நீ செஞ்சது பேரருளுக்கு என்ன நன்றி செலுத்துவேன், எப்படி நான் சுகுர் செய்வேன் ரப்பே. அல்லாஹ்வுக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வருது ரப்பே, எவ்வளோ எனக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கேன் அல்லா தஆலா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் எத்தனையோ பேரை நம்மளை மேலாக்கி வச்சிருக்கிறான். நாம தான் உட்கார்ந்து சஞ்சலப்பட்டு வந்திருக்கோம். அவர் நல்லா இருக்கிறார், ஏத்து வீட்டுக்கு நல்லா இருக்காரு, தான் முன்னாடி கடை வச்சிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா காசு வருது, இப்போ பார்த்தாலும் கடை வாசல் 4 பேர் நிற்கிறானோ, தெய்வம் பைக் வச்சிருக்கிறார், அவர் கார் வச்சிருக்கிறார், என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் கஷ்டப்படுறேனே என்று நீ தான் சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும்போது எஜமா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சாப்பிட்டா சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா ஹாதா தஆம், அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வஸகானா வகஃபானா. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு இந்த உணவை கொடுத்தான், அத்அமனா வஸகானா. எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உணவு தண்ணீர் புகட்டினான், வகஃபானா எனக்கு போதுமான அளவு கொடுத்தான். எவ்வளவு பேருக்கு கிடைக்குது, போதுமான அளவு கிடைக்கல. இப்ப எனக்கு எப்படி போதும் போதும்னு கிடைக்குது. டெய்லி நான் வீட்டில் உட்காந்து சாப்பிடும் போது கை கழுவு போகும்போது வீட்டில் சும்மா இன்னொரு இட்லி வச்சுக்கங்க, இன்னொரு தோசை வச்சுக்கங்க, எல்லாருக்கும் சொல்றாங்க பாருங்க.
அல்லாஹ் நமக்கு இன்னொரு இட்லி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மனைவி குடும்பத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. ஒரு மனைவி பிள்ளைகளை கொடுத்தாங்க. என்ன எத்தனை பேர் ஒரு இட்லி இன்னொரு இட்லி வேண்டும் கேட்கறாங்க, கிடைக்கல. வயிற்றுக்கு சோறு பத்தல, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. உனக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் வச்சுங்க, இன்னும் வேணுங்கிற வாங்கியோம்பா. மதரசாலையும் அப்படிதான். யாருக்கு சோறு வேணும்? இல்ல போதும் போதும். யாருக்குவா சால்னா வேணும்? இல்ல போதும் போதும். அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்தான்? போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு, போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே. என்ன நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலே படுக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லாம படுக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா சகானா வ கஃபானா வ ஆவானா. எனக்கு போதுமான ஒரு ரிஸ்க்கும் கொடுத்தான். ரிஸ்க் சாப்பிட்ட பின்னாடி ஒடுங்கிறதுக்கு படுக்கிறதுக்கு இடமும் கொடுத்தாங்க. ஒரு பாயும் ஒரு தலைவாணி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். மேல ஒரு கூரையை கொடுத்தான். கொசுவு பட்டு பாதுகாக்கிறதுக்கு கதவு ஜன்னலை கொடுத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. இவரு மிருகங்கள்ட்ட பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தான். ஒதுங்க இடம் கொடுத்து எறும்பு எவ்வளவு சகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவிய. உன் அடியார்கள் எத்தனை எத்தனை அடியார் இருக்கிறார்கள், அவள் ஒதுங்குவதற்கு இடமும் இல்லை, அவளுக்கு உண்ணுவதற்கு போதுமான உணவும் இல்லை, உண்ட பின் ஒதுங்குவதற்கு இடமும் இல்லை. ரப்பே அல்லாஹ் அல்லாஹ் அன்னைக்கு காண்றான் டிவியில. மெக்சிகோ உறவுரங்கள்ல அமெரிக்காவில் நுழைவதற்கு இடமில்லாமல் பெரும் மக்கள் அப்படியே குளிர்ல பனி மேல டென்ட் போட்டிருக்காங்க. டென்ட்டுக்கு மேல பனி நிக்குது கட்டி கட்டியா. உள்ள குழந்தைகளை வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கிறாங்க. இன்னும் அமெரிக்காவுக்கு உள்ள நுழையிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பார்டர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கி இருக்கிறாங்க. உள்ள சாப்பாடு இல்ல, உள்ள உணவு இல்லை. லட்சக்கணக்கு அழகான குழந்தைகள் இல்லாத நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் அந்த மாதிரி இடத்த அகதிகளை காட்டுறான். ரோஹிங்கியா அகதிகள் பங்களாதேஷுடைய இந்த கடற்கரை, அந்த ஆற்றங்கரைகள்ல கடற்கரைகள்ல அவன் தங்கி இருக்கிற காட்சியை காட்டுறாங்க. சுமாராக ஒருத்தர் 2 பேர்ல 10 லட்சம் மக்கள், 200-300 பேருக்கு ஒரு பாத்ரூம். எப்படி வாழ்வாங்க அவங்க, எப்படி இருப்பாங்க அவங்க. காசால காட்டுறாங்க 20 லட்சம் மக்கள். காலையில விடிந்தால் என் பையன் ஹயாத்தா இருப்பானா, எங்க அம்மா ஹயாத்தா இருப்பாங்களா, என் கணவன் ஹயாத்தா இருப்பாங்களா, என் மனைவி ஹயாத்தா இருப்பாங்களா, கேரண்டி இல்லை. 20 லட்சம் மக்கள் தெருவிலே படுத்து உறங்குகிறார்கள். அவர்களுக்கு பள்ளிவாசலாம் இடிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் தெருவிலே தொழுகிறார்கள். தம்பீர் கட்டி ஃபஜ்ர் தொழுகிறாங்க. நடு தெருவில் 2 ஃபஜ்ர் தொழுகிறாங்கம்மா. இரவெல்லாம் எங்க படுத்துருந்தாங்க? திறந்த வானத்தில். வீட்டில் இடிச்சுட்டான். திறந்த வானத்தில் இரவெல்லாம் படுத்து விட்டு காலையில எந்திரிச்சு ஃபஜ்ருப்பாங்க திறந்த வெளியிலே தொழுகிறார்கள். அவங்க அந்த போட்டோ காட்டுறாங்க. பக்கமெல்லாம் இடிஞ்சு போன கட்டடம். ஒரு கட்டடத்து மேல இடிஞ்சு போன கட்டடங்கள், அதுக்கு மேல ஏறி நின்று மேல பாங்க சொல்ல அழகான குரல். அப்படி அந்த இடிஞ்சு போன கட்டிடத்துக்கு மேல ஏறிட்டா ஊரெல்லாம் இடிஞ்சு கிடக்குது. சந்தோஷமா சிரிச்சமா வாங்க சொல்றாரு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அவ்வளவு அழகா சொல்றாரு. ஜனங்கள்லாம் இரவு அந்த வீடு அந்த திறந்த வெளியிலே, கடலோரங்களிலே உள்ள திறந்த வெளிகளிலே பூச்சி பட்டுகள், எத்தனை கொசு ஈக்களுக்கு மத்தியில இரவெல்லாம் தூங்கிட்டு, குழந்தையும் பெண்களும் ஆண்களும் தூங்கிட்டு காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லாஹ் முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க. உன்னை என்ன சொகுசா அல்லாஹ் நைட்டு தூங்க வச்சான். நீ வேணா 2 நாளைக்கு காசாவுடைய நிலையை நீ யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா, ஒரு 2 நாளைக்கு உங்க வீட்டு தெரு வாசல படுத்துக்கும், வீட்டு திண்ணையில படுத்துக்கும். உங்க வீட்டு எதில் மரம் இருக்குல்ல, அந்த மரத்து வாசல் 2 நாளைக்கு படுது. தரையில தலைவாணை இல்லாம பாய் இல்லாம 2 நாளைக்கு படுத்து அப்புறம் பேசு. ஏண்டா இவ்வளவு சொகுசா அல்லாஹ் வீட்டுல படுக்க வச்சான், ஃபஜ்ர் தொழுகை வலிக்குது உனக்கு இல்லை? உன்னை அந்த மாதிரி நடுத்தெருவில் விடுறதுக்கு எவ்வளவு நேரம் அல்லாவுக்கு? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவ்வளவு இனிமையா சொகுசா அல்லாஹ் படுக்க வச்சா, அந்த ரப்புக்கு நன்றி கெட்டவன் நீ. எந்திரிச்சு காலைல ஃபஜ்ர் தொழுகை போக உன்னால முடியல, உன் பிள்ளைகளை ஃபஜ்ர் தொழுகை கூட்டிட்டு போக முடியல. நீயும் பொண்டாட்டி பிள்ளையும் சொந்த வீடுகளை இடிக்கப்பட்ட பின்பு அங்கிருந்து அப்படியே நடைபயணமாக, வீட்டிலிருந்து ஒரு சாமான கூட எடுக்க முடியாம நடைபயணமாக இங்கிருந்து 25-30 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே அவர்கள் வெளியே தெருவிலே படுத்தக்கூடிய காட்சியை நீ பார்க்கல. நீ அவர்களும் உன்னை மாதிரி முஸ்லீம்கள் தான், உன்னை விட மேலான முஸ்லீம்கள் அவங்க எல்லாம். அல்லாஹ் சிறந்த முஸ்லீம்கள் அவங்க. இரவெல்லாம் தெருவில் படுத்துட்டு காலைல ஃபஜ்ர் தொழுகிறாங்க. சொகுசா கட்டலுக்கு மேல பெட்டுக்கு மேல மஃப்ளர் போர்வை, அப்புறம் நீ படுத்து அதுக்கு மேல மொத்தமா போர்வை, அதுக்கு மேல ஏசி, அதுக்கு மேல ஃபேனு, அழகான கதவு, கொசுவலை, ஜன்னலு கொசுவலை, இத்தனையும் போட்டு ஜாலியா படுத்திருந்துட்டு எந்திரிச்சு ஒழுவு செய்ய ஹீட்டர் வேற. இவ்வளவு சொகுசா படுத்திருந்து நீ ஃபஜ்ர் தொழுகை வலிக்குது உனக்கு இல்லை?
ஃபல்லல்னி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. தான் படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளை காண என்னை மேலாக ஆக்கி வைத்தாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். இன்னொரு துஆ பெருமாள் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி அத்ஆம மினத் தஆமி வஸகா மினஷ் ஷராபி வகஸா மினல் உரி வபஸ்ஸர மினல் அமி வஹதா மினல் ضلاலா வஃல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. பெருமாள் சாப்பிட்டவுடன் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஆம மினத் தஆமி, உன் அருள் உணவிலிருந்து எனக்கு உணவளித்தாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும். பிஸ்மில்லாஹ். வஸகா மினஷ் ஷராப், உன்னுடைய அருளான பானங்கள் எனக்கும் பானம் கொடுத்தாயே. பஸ்ஸர மினல் அமி, யா அல்லாஹ் என் கண் குருடாக இல்லாமல் கண் கொடுத்து என்னை பாதுகாத்தாயே. என் குருட்டுத்தனத்திலே உன் பார்வையை கொடுத்தாயே. பஸ்ஸர மினல் அமி, நான் குருடன் தான், என் குருட்டுத்தனத்தை மறைத்து எனக்கு பார்வை கொடுத்தாயே. அம்மா வைத்திருக்கும் போது குருடனா தான் இருந்தோம். வஷக்க சமஅஹு வ பஸரஹு, அல்லாஹ் நம்ம முகம் வெறும் உருண்டையா ஃபுட்பால் மாதிரி தான் இருந்துச்சு. அதுல அல்லாஹ் கீரல் போட்டு கண்ணை பொளந்து விட்டான். அல்லாஹ் காதிலே அல்லாஹ் துளை ட்ரில் மிஷின் வச்சு தொலை விட்டு காது ஓட்ட போட்டான். அல்லாஹ் வஷக்க சமஅஹு வ பஸரஹு, அந்த உருண்டையான கொழுக்கட்டமா இருந்த உன் தலையில உன் கண்ணை பிளந்து காதை பிளந்து விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சஜிதா செய்யும்போது பெருமாள் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஜதா வஜ்ஹி லில்லதி ஹலகஹு, என்னை படைத்தானே அந்த ரப்புக்கு என் தலை குனிந்து விட்டது, என் தலை சாய்ந்து விட்டது, என் தலை அடிபணிந்து விட்டது. ஹலகஹு, அந்த தலையை படைத்தானே அந்த அவனுக்கு. அல்லதி ஹலகஹு, அந்த தலையை படைத்தானே. வஸவ்வரஹு, அந்த தலைக்கு என் தலைக்கு ஒரு உருவம் கொடுத்தானே. எனக்கென்று இத்தனை கோடி உருவங்கள்ல எனக்கென்று உருவத்தை பொறுக்கி கொடுத்தானே. அந்த உருவத்தை அழகாக ஆக்கி வச்சானே. மிருகங்கள் மாதிரி வாய் நீளமா, காது பெருசாக, என்ன உன் கண்ணாடியில பார்த்தா நீயே காரி அஹ்ன்னு துப்பு உன் முகத்தை பார்த்தா. மிருகங்கள் மாதிரி ஒரு மாதிரி வாய் பெருசா வச்சு, மூக்குத்த பெருசு வச்சு, கண்ணுத்த பெருசு, காது நீளமா வச்சா உன்னை ரசிப்பையா நீ? அல்லாஹ் அக்பர். உன்னையே நீ ரசிச்சுக்கலாம். கண்ணாடி வச்சு அப்படியே 1.5 மணி நேரம் பார்க்கறான், இது அழகுபடுத்துறான். பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. விளைஞ்சிக்கலாம். எப்படியாவது இந்த கருப்பு தோல் வெள்ளை ஆயிராதா என்று அந்த வெள்ளை 4-5 பவுடரு, 4-5 சுனோ, ஃபேர் அண்ட் லவ்லி வேற என்னமா டெர்மரிக்கு வேற லிப்ஸ்டிக்கு எல்லாம் போட்டாலும் அழகாயிர மாட்டேனா. அந்த முகத்தை என்ன ரசிக்கிற? உன் முகத்தை நீ ரசிக்கிறியா இல்லையா? உன் முகத்தை நீயே ரசிக்கிற மாதிரி ஆக்கி வச்சிருயா? கொஞ்சமாவது அல்லாஹ் நினைச்சியா? நீ 1 மணி நேரம் அந்த கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் வசதியா இருந்தா, நானே ரசிக்கிற மாதிரி இந்த முகத்தை ஆக்கி வச்சு, என் கண்ணை எப்படி ஆக்கி வச்சு, முட்டை கண்ணு மாதிரி ஆக்கி வச்சு யாரும் ரசிப்பாத? இந்த கண்ணை பார்க்க ரசனையா நீ ஆக்கி வச்சு ரப்பே. அல்லாஹ் பெருமானை பார்க்குவாங்க, கண்ணாடி பார்க்குவாங்க, பெருமானை சொல்லுவாங்க, அல்லாஹ் ஹஸ்ஸன்த ஹல்கி, என் உருவத்தை அழகாக ஆக்கி வச்சு ரப்பே. ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்கி வச்சது, எனக்கு குணத்தையும் அழகாக்கி வச்சது. சில பெண்கள் பார்க்க அழகா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் எதுவும் பேச வள்ளுவர்னு விடுவாங்க. பார்க்க அழகு, முகம் அழகா இருக்கும், குணம் அழகா இருக்காது. என் முகத்தை நீ அழகாக்கி வைத்தது போன்று என் குணத்தையும் நீ அழகாக்கி வச்சது அல்லாஹ். பெருமான துவா செய்வாங்க. அப்ப பெருமான அந்த துவார சின்ன துவா இல்ல, என்ன சொல்லி தர்றாங்க? இந்த முகத்தை நீ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அழகாக்கல, நீ இந்த மாதிரி சுருமா போட்டு கண்ணை அழகாக்கல, உன் கண்ணு அழகான கண்ணை அல்லாஹ் ஆக்கி வச்சான். அல்லாஹ் ஆக்கி வச்சான். உன் உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டு நீ அழகாக்க நினைக்காத, லிப்ஸ்டிக் போட்டு உதட அல்லாஹ் கொடுத்தா. அல்லாஹ் மேல் உதட்டையும் மூக்கையும் ஒட்டி பிறக்க வச்சிடறான் சில பேருக்கு. அதை பிரிச்சு ஆபரேஷன் பண்ணா வாழ்நாள்ல அந்த உதட்டு பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அப்படி ஆக்கி வைக்கலையே உனக்கு. அலம் நஜஅல்லஹு ஐனைன், 2 கண்களை நான் கொடுக்கவில்லையா? வலிசானஹு வஷஃபத்தைன், ஒரு நாவையும் உதட்டையும் நான் தரவில்லையா? இது அல்லாஹ் கொடுத்தது. சிந்தனையோடு கண்ணாடி பாரு. நீ கண்ணாடியை பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்தான்னு பாரு. பெருமானா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சஜதா வஜ்ஹி, இந்த முகம் சஜிதாவிலே விழுந்து விட்டது. பெருமானா சஜிதாவுக்கு சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், குறிப்பாக சஜிதா திலாவத்தை சொல்லுவார்கள். 5 நேர தொழுகையில நீங்க சொல்லலாம், நஃபில் தொழுகையில சொல்லலாம். பெருமானா சொன்ன துவா ஹதீஸ்ல வரி எடுத்து எந்த கிதாபாது? சஜதா வஜ்ஹி, என் முகம் என்னுடைய முகம் என் தலை சாய்ந்து விட்டது, அடிபணிந்து விட்டது, சஜிதா செய்து விட்டது. இல்லதி ஹலகஹு, அதை படைத்த ரப்புக்கு.
வஸவ்வரஹு, அதற்கு உருவம் கொடுத்தானே அந்த ரப்புக்கு. அபூ தாவூதுடைய ஹதீஸ் இது. நஸஈலி வருது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. சஜதா வஜ்ஹி உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. அபூ தாவூத், நஸஈ, முஸ்னத் அஹ்மத், திர்மிதி கிதாபுல வருது. யகூலு ஃபீ சுஜூத், சஜதா சொல்வார்கள், சஜதா வஜ்ஹி லில்லதி خلقஹு வஸவ்வரஹு ஃபஹஸன சுவரஹு, அந்த உருவத்தை அழகாக்கினானே. வஷக்க சமஅஹு வபஸரஹு, அந்த கண்ணிலே அந்த உருவத்திலே கண்ணை பிளந்து விட்டான், காதை பிளந்து விட்டான், ஓட்ட போட்டு விட்டான். ஓட்ட அடைச்சிருந்தா, கண்ணு மறைச்சிருந்தா எப்படி புறப்படி வெளியே வந்து எந்த ஆபரேஷன் பண்ணுவ நீ? வஷக்க சமஅஹு வபஸரஹு வதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அஹ்ஸனுல் காலிகீன் ஆகிய படைப்பாளர்கள் மிகச் சிறந்தவனாகிய அந்த அல்லாஹ் தஆலா மிகவும் கண்ணியமிக்கவனாக ஆகிவிட்டான் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப அன்பர்களே, உன்னை இவ்வளவு அழகான முகம் கொடுத்தானே ரப்பே, எந்திரிச்சு ஒன்று சொல்லு ரப்பே, இவ்வளவு அழகான முகம் எனக்கு கொடுத்தியே, இப்படி பார்க்க வச்சியே ரப்பே. பெருமாள் சொல்ல ஃபல்லனி வதஅமின தாமி வஸகாமின ஷராபி வகசாமில் உரி, ஆடையிட்டு என்னை அல்லாஹ் தஆலா எனக்கு ஆடை கொடுத்து என்னை உருவத்தை அழகாக்கி வைத்தானே. கண்ணியமான ஆடை கொடுத்துருக்கான். ஆடையை கொடுத்தா அல்லாஹ் தஆலா நம் மானத்தை மறைக்கிறதுக்கும் கொடுத்தா, நம்ம அழகாக மக்களுக்கு மத்தியில் காட்டுறதுக்கும் கொடுத்தான். இது மனுஷனுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். பெருமாள் சொல்றாங்க, ஏன் அந்த குறிப்பா சொல்றாங்க, கசானி மின் உரி, நீ என்னுடைய மறைவிடத்தை மறைப்பதற்கு ஆடையும் கொடுத்தாய் ரப்பே. குறிப்பா ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, மனிதனை தேடி வேறு எந்த மிருகங்களுக்கும் அந்த ஆடை கொடுக்கவில்லை. ஆடு, மாடு, சிங்கம், புலி, எவ்வளவு பெரிய ஆனை, புலி, பூச்சி, பட்டுகள், எறும்பு, பாம்பு, எதுக்குமே அல்லாஹ் தஆலா ஆடை என்று வைக்கல. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஆடையை கொடுத்து எடுத்தான். ஜீனா, அழகுக்காக வேண்டி உங்கள் மானத்தை மறைப்பதற்கு ஆயத்தனவை சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிஸ்மில்லா. லிவாரி சௌஆத்திக்கும் வரீஷா வலிபாசு தக்வா ஸாலிஹி கைருல் லக்கும். அந்த மாதிரி உங்கள் மானங்களை மறைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா ஆடைகளை கொடுத்தான். தக்வாவுடைய ஆடை தான் மிக மேலானது அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப அன்பர்களே, பெருமாள் சொல்றாங்க, வஸர் கஸாமில் உரி வஸரமில் அமி வஹதாமினல் லலாலா, வழிகேட்டிலிருந்து எனக்கு வழிகாட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இவை எல்லாம் அல்லாஹ் எல்லாரும் கொடுத்தான். முஸ்லிமுக்கு கொடுத்தான், காஃபிருக்கு கொடுத்தான், முனாஃபிக்கு கொடுத்தான், அல்லாஹ் மறந்தவனுக்கு கொடுத்தான். எனக்கு என்ன ஸ்பெஷல் அல்லாஹ் கொடுத்தான்? இது எல்லாம் கொடுத்தவன் யாரும் இல்லை என்ற உணர்வை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். இது அல்லாஹ் எத்தனை பேருக்கு கொடுத்தான்? உணவு அல்லாஹ் எல்லாரும் கொடுத்தான், மிருகங்களும் கொடுத்தான், காஃபிர்களும் கொடுத்தான், எல்லாரும் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன ஸ்பெஷலா கொடுத்தான்? இந்த நான் காலை இட்லி சாப்பிட்டேனே, இந்த இட்லி எனக்கு கொடுத்தவன் யாருமே இல்லை, அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. நான் எந்த கத்துக்கத்துல நீங்க மெதுவாக சொல்றீங்க, ஏன் சொன்ன குறைஞ்சு போயிருங்களா? ஒரு இன்ச்சு குறைஞ்சு போயிருமா சத்தமா சொன்னா? வரைஞ்சுங்களா? இந்த உணவை எனக்கு கொடுத்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை சொல்லுங்க. இந்த சாயாவை எனக்கு கொடுத்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. என் மனைவியின் மூலமாக அந்த உணவை கொடுத்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன் யாரும் இல்லை. சாலியான மனைவியை கொடுத்தவன் யாரும் இல்லை. சொல்லு. அல்லாஹ் சொல்ற பெருமாள் சொன்னாங்க, இதையெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம ரப்பே நான் இவையெல்லாம் எங்கிருந்து கொடுத்து யாரு கொடுத்தான்னு தெரியாம இருந்தேன், வழிகாட்டினே ரப்பே, அதை உன் நினைவோடு எனக்கு சாப்பிட வச்சே ரப்பே. அது மட்டுமா, அவன் படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளுக்கான என்னை மேலாக ஆக்கி வச்சிருக்க. நீ காலையில எந்திரிச்சிருந்து மாலை வரைக்கும் யோசிச்சுப்பார், எவ்வளவு நியமத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கான், எத்தனை பேருக்கு கொடுக்காத நியமத்து. நான் பிள்ளைகிட்ட சொல்றது, ஒரு லிஸ்ட் போடு, ஒரு பேப்பர் எழுது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு அம்சங்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரும் நியமத்துகள். முதல்ல அல்லாஹ் என்னை மூமினா ஆக்கணும், காஃபிராக, முனாஃபிக்காக, முர்த்ததாக அல்லாஹ் என்னை ஆக்குறேன். சுன்னத்துல் ஜமாத்துல அல்லாஹ் என்னை ஆக்கி வச்சாங்க. வஹாபியாக, சலஃபியாக, ஜமாத் இஸ்லாமியாக, டிஎன்டிஜேவா, இந்த மாதிரிலாம் அல்லாஹ் என்னை ஆக்காம, இந்த ஷைத்தான் கூட்டில் அல்லாஹ் என்னை சேராம சுன்னத் ஜமாத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சாங்க. அதுக்கடுத்து சில பேர் சுன்னத் ஜமாத்தா வஹாபியான்னு தெரியும், ரெண்டு நடுவில் இருப்பான்.
இல்லை நாங்கள்லாம் சுன்ன ஜமாத் தான், ஆனால் அவுலியாக்களுக்குலாம் போக மாட்டோம், தர்காவுக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவுலியாக்களின் காதலர்கள் விளக்கி வச்சாங்க. அல்மரு மஅமன் அஹப்ப, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாயின்னு பெருமான சொன்னாங்க. அதை இப்படி லிஸ்ட் போட்டே வாங்க. அல்லாஹ் எனக்கு அழகிய உருவத்தை கொடுத்தான், என் உருவத்தை நானே ரசிக்கிற மாதிரி அல்லாஹ் கொடுத்தான், மற்றவர்கள் பாராட்டுற மாதிரி உருவத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். எனக்கு மோமினான அம்மாவை கொடுத்தான், மோமினான அத்தாவை கொடுத்தான், ஈமான் கொண்ட தாய் தந்தையை கொடுத்தான். அல்லாஹ் இன்றைக்கு காலையில் எழுந்திருக்க சலாமத்தை இந்திரிக்கு தௌஃபீக் செஞ்சான், ஃபஜ்ர் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இப்படியே வரிசையா நீங்க 100 எழுதுங்க. நாளைக்கு எல்லாரும் தான் சொல்றேன், என் மாணவர்கள்டையும் சொல்றேன், மற்றவங்கள்டையும் சொல்றேன், வருது டெய்லி அதை படி. ஒன்று ஒன்றா படிச்சு அல்லம் என்னை உம்மத்தை முகமதியாரை கொண்டு வந்திய ரப்பே, நீங்க 100 நபி உம்மத்துல கொண்டு வந்தா ரப்பே, எப்பயோ அந்த கடலுக்கு அடியில் போயிருப்பேன். அந்த அந்த அலைகளுக்கு மத்தியில இன்னைக்கு மௌஜு 2 பேருக்கு மத்தியிலே ஒரு அலை குறுக்கிட்டது, காணமில் முகரத்தினாக. அப்ப நானும் அந்த மண்ணில மூழ்கியவர், தண்ணீரில் மூழ்கியவர்களா போயிருப்பேன். யாரெல்லாம் என்ன ஹூது நபியுடைய உம்மத்துல கொண்டு வந்திருந்த அந்த காற்று சுழல் காற்றால சுற்றப்பட்டு அழித்து கொல்லப்பட்டிருப்பேன். யாரெல்லாம் என்னை சாலினுடைய உம்மத்துல கொண்டு வந்திருந்த சையஹத்தம் வாஹித, ஒரே இடி ஓசையில் அழிக்கப்பட்டிருப்பேன். ரப்பே என்னை உம்மத்தை முஹம்மதியால கொண்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன என்ன நியமத்து அல்லாஹ் கொடுத்தான் என்பது எல்லாம் ஒரு பட்டியலிட்டு டெய்லி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய், அதை ஒரு வேலையா ஆக்கிருக்கு. சொல்ல போனா நீ அன்றைய நாளெல்லாம் செய்த வேலைகளில் சிறந்த வேலையா தான். நீ அன்றைய நாளெல்லாம் செய்யக்கூடிய திக்ருகளில் மிகச் சிறந்த திக்ர் அதான். அல்லாஹ்வை அல்லாஹ் என்று நினைப்பதற்கு அல்லாஹ் தஆலா உன்னை படைக்கல, அல்லாஹ்வை இலாஹ் நினைக்கதான் அல்லாஹ் தஆலா படைச்சான். அல்லாஹ் என்னவெல்லாம் உன்னை கொடுத்து வாழ வைக்கிறான்னு நினைக்கத்தாங்க அல்லாஹ் தஆலா படைச்சான். மலக்குகள் அல்லாஹ் தஆலாவை அல்லாஹ் என்று நினைத்தார்கள், இலாஹ் நினைக்கல. சுப்பூர் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வரும், சுப்பூர் குத்தூசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசித்து உணவருந்தி அல்லாஹ் 2 சேர்த்துனாங்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு பசியும் இல்லை, அந்த நாக்குல ருசியும் இல்லை மலக்குகளுக்கு. அதுல அவர்களுக்கு உண்ண வேண்டிய தேவையும் இல்லை. நீ பசித்து ஒரு உணவை சாப்பிட்டு அழகான ஒரு மிட்டாய், சேரு மிட்டாய், மல்ல வெட்டி சேரு மிட்டாய் வாங்கி கொஞ்சம் வாங்கி, ஆஹா என்ன கரையும் போது கரையிறதே தெரியாம என்ன டேஸ்ட்னு சொல்றீங்க. இந்த ருசி ஜிப்ரீல் சாப்பிட்டதே இல்லை. அவன் பல்லப்பட்டி ஷேர் மிட்டாயெல்லாம் அவன் சாப்பிட்டதே கிடையாது. மைசூர் பாக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஜிலேபி சாப்பிட்டு ஜிலேபி சாப்பிட்டதே கிடையாது. அவங்க மலை இறக்குனா தான் நாம ஜிலேபி சாப்பிட முடியும், அது வேறு விஷயம். ஆனா அவங்க ஜிலேபி சாப்பிட்டதே கிடையாது. இல்லையா? ஒரு நாள் கூட இஸ்ராயல் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தது கிடையாது. ஒரு ஃபேட்டா ஒரு கொக்கோ கோலா ஒரு நாள் குடிச்சது கிடையாது. டேஸ்ட் தெரியாது. நீ அந்த வெயில் அப்படியே சுத்துடான்னு சுத்தி எங்கேயாவது குடிக்க கிடைக்குமா, அப்படியே போய் அந்த ஐஸுக்கு இந்த கரும்பு ஜூஸ் வச்சிருப்பாங்க, கரும்பு ஜூஸ், அதை வாங்கி அப்படியே குடிச்சு ஜில்லுன்னு உள்ள இறங்க என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி வருது. அந்த கரும்போட போட்டு அவன் காய்ச்சி அதையும் சேர்த்து புழிஞ்சு கொடுக்கும்போது சந்தோஷம் வருதுங்களே. வரைஞ்சிங்களா? அந்த வெயில் நேரத்தில் அந்த ஜூஸ் உள்ள போகும்போது மகிழ்ச்சி வருதே. இந்த உணவை எனக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை. இந்த மாதிரி அவங்க அந்த அந்த மலக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யல. இதைத்தான் அல்லாஹ் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறான். நீ அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தா அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை பறைசாற்று. அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குது. அல்லாஹ் ஜல்லஷானு அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சா இல்லைங்களா? அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் நீ அல்லாஹ்வுடைய கமாலாத்துக்களை பயான் செய்யறது ஒண்ணு இருக்கு. அல்லாஹ்வுடைய உயர்வு பயான் செய்யறது இருக்கு. ஒரு மனைவிட்ட போய் கேட்டீங்க, உன் கணவர் எப்படிப்பட்டவர்? ஒரு மனைவிட்ட போய் கேட்டோம், கணவர் எப்படிப்பட்டவர்? எப்படியா? அந்த மனைவி சொல்லுகிறார், என் கணவரா அவர் ஆலிம், அவர் ஹாஃபிஸுல் குர்ஆன், சண்டமாறுத பிரசங்கி, அவர் பேச்சை எல்லாரும் ரசிப்பார்கள். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? உலகமெல்லாம் போறார், போகாத நாடு கிடையாது. அப்புறம் எல்லா போஸ்டர்லையும் அவர் பேர் தான் பெருசா இருக்கும். எல்லா மாடும் அவர் தான் நன்றி செலுத்தும். போஸ்டர் தின்னுட்டு அவருக்கு தான் சுக்ரியா செய்யும். அப்போ எல்லாம் சரி சொல்லிட்டே போறார். எல்லா போஸ்டர் எல்லா பேப்பர்லையும் அவர் தான் பேர் வரும். அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சிச்சு அந்த அந்த கணவர் வீட்டில் ஒழுங்கா நடக்கல. விளைஞ்சிக்கலாம் ஜெகோடிங்கலாம் விளைஞ்சாரு. என்ன சொல்றது? அவர் அந்த கணவருடைய பெருமைகளை பயன் செய்து ஒரு மனைவின்னு கேட்டீங்க, உன் கணவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்க.
என்னையும் காலை தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி என்ன தொழுக சொல்லுவார். நான் உடம்பு சரியில்லாட்டி சாயா போட்டு எனக்கு கொடுப்பாரு. அவர் வீட்டுல காலையில் எழுந்திரிச்சு என்ன வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி கொடுத்துருவாரு எல்லாத்தையும். நான் காய்கறி வெட்டும் போது எனக்கும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவார். அடுப்புல நான் வேலை செய்யும்போது எனக்கும் ஹெல்ப் பாத்திரம் நான் பாத்திரம் கழுவுவேன், அவர் நான் விலக்கி போட்டா அவர் கழுவுவார். இல்ல அவரு கழுவி போட்டு நான் விளக்குவேன், என் கூட இருப்பார். நான் துணி துவச்சா அவர் தான் கொண்டு போய் காயப்படுவார், கொண்டு வந்து மடிச்சு வைப்பாரு, என் கூடவே ஹெல்ப்பாரு. பிள்ளைகள்லாம் கவனிச்சுக்குவேன், என் குழந்தைக்கு நான் சோறாக்கி கொடுப்பேன், அது அவர் தான் என் குழந்தைக்கு தீத்துவார். ஆஹா, இவர் கணவராக நடந்திருக்கிறார் அர்த்தம். அப்போ ஒண்ணு இருக்கு, அந்த கணவருடைய பெருமைகளை பயான் செய்வது, அதுவும் தேவைதான். கணவர் எனக்கு என்ன செய்யறாருன்னு சொல்லி தர்றது, அதுவும் தேவைதான். அப்ப இந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்ப மலக்குகளா அல்லாஹ் புகழ்றாங்க. எப்படி போறாங்க? சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வருது. என் கணவர் பெரிய ஆலிமு, அவர் பெரிய ஹாஃபிஸா, அவர் பெரிய கொடைவல்லல், அவர் ஊரே அவர் பாராட்டுதுங்க. அவர் இந்த நாட்டுக்கு பயணம் செய்யறாரு, இல்ல பெரிய 20 ஹஜ் செஞ்சிருக்காரு, 30 உம்ரா செஞ்சிருக்காரு, அவர் 250 நோன்பு வச்சிருக்காரு, பல நாடுகளுக்கு போயிருக்காரு. அப்படியா இப்படியா? இது ஒரு பாராட்டு. ஒரு பாராட்டு என்ன? நான் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டார், நான் சாப்பிடும் அவரு தான் எனக்கு ஊட்டி விடுவாருங்க. அவர் தான் எனக்கு ஊட்டி விடுவார். நான் என்னைக்கு சாப்பிட்டாலும் அவர் தான் எனக்கு ஊட்டி விடுவார். சாயா எடுத்து நான் குடிக்க அவர் டீ கொடுத்தா அவர் குடிக்க மாட்டார். நீயும் டீ கொண்டு உட்காந்து 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஒரு நாளும் என்னை விட்டு அவர் தூங்குறது இல்லை. எனக்கு உடம்பு சரினா அவர் தான் என் கை காலுக்கு மருந்து போடுவார், கால் வலிக்கு தான் அவர் அமுத்தி விடுவார். என் கூட சேர்ந்து படுக்காம தனியா படுக்க மாட்டார். இது என்ன வாழ்க்கை பாருங்க, இதுதான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை மலக்குகளும் புகழ்வாங்க. எப்படி புகழ்வாங்க? அல்லாஹ், உன்னை விட கண்ணியமானவன் யாரும் இல்லை, உன்னை விட மகத்தானவன் யாரும் இல்லை, உன்னை விட பரிசுத்தமானவன் யாரும் இல்லை. இவன் எப்படி போகணும்? இந்த அடிய நாமளே எப்படிங்க? நம்மள மாதிரி ஆளுங்களா? எனக்கு சோறு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்ல எனக்கு தண்ணி கொடுத்தவன் யாரும் இல்லை, எனக்கு ஹயாத்து கொடுத்தவன் யாரும் இல்லை, எனக்கு பசிக்க ருசியான உணவு கொடுத்தவன் யாரும் இல்லை, எனக்கு மனைவி கொடுத்தவன் யாரும் இல்லை, எனக்கு குழந்தை கொடுத்தவன் யாரும் இல்லை, மனைவி குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுத்தவன் யாரும் இல்லை. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. மலக்கள் மனைவி கொடுத்தவன் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க பை. இதெல்லாம் நமக்கு கொடுத்த விசேஷமான திக்ருங்க. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கறான். உலூஹியத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கறான். அந்த உலூஹியத்துடைய மர்கஸாக, உலூஹியத்துடைய மஸ்ஹராக தான் இந்த சாரே காயினத்தை அல்லாஹ் படைச்சான். இந்த துன்யாவை படைக்க வேண்டிய தேவை அல்லாஹ் தஆலா உலூஹியத்தை காட்டத்தான். ரப்பாக இருந்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னை இலாஹாக வெளிப்படுத்த காட்டத்தான். இலாஹாக தன்னை வெளிப்படுத்தத்தான் துன்யாவை படைச்சான் அல்லாஹ் தஆலா. அதனாலதான் துன்யாவை படைக்கிறதுக்கு முன்னாடியே ரப்பு தான், துன்யாவில் வெளியே போன பின்னாடியே ரப்பு தான். துன்யாவில வாழும் கால் தான் இலாஹ்னு கேட்டான் அல்லாஹ் தஆலா. ஒருத்தர் லா ரப்ப இல்லல்லான்னு கலிமா சொன்னா முஸ்லிம் ஆயிடுவானா? இப்படி சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். கலிமா எப்படி சொல்லணும்? அஷ்ஹது அன் லா ரப்ப இல்லல்லாஹ். கலிமா ஒத்துக்க முடியுமா? எப்படி சொல்லுங்க? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற கலிமா இல்லையா? கலிமா சொல்ல முஸ்லிம் ஆக முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை ஏத்துக்கணும். அவன் அல்லாஹ் இலாஹ்னு ஏத்துக்கணும். படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மள எல்லாம் ஆலமே அருவ என்ன கேட்டான்? அலஸ்து பி ரப்பிக்கும் அலஸ்து பி இலாஹிக்கும் கேட்கணும். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப்பு அல்லவான்னு கேட்டான். கபருக்கு போயிட்டாங்க, மண் ரப்புக்குன்னு கேள்வி. துன்யாவில வாழும் காலத்தில் தான் இலாஹ இலாஹ்னு கேட்டாங்க. ஏன்னா இலாஹ் என்றால் அர்த்தம் என்ன? என்னோடு இருந்து என் தேவைகளை எனக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடியவன் அர்த்தம். எனக்கு என்னென்ன தேவையோ என் வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷான் எனக்கு தேவைகளையும் உண்டாக்கி, என் தேவைகளை கூட இருந்து ஐனா இருந்து அந்த தேவைகளை உஜூது கொடுத்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இதை சொல்லத்தான் நம்மளே அல்லாஹ் விசேஷமா படிச்சது. அப்ப டெய்லி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்ச பழக்கம். அல்லாஹ்வுக்கு இஅ்திராஸ் செய்யாதீங்க. உங்களிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை அறவே ஆட்சேபனை செய்யாதீர்கள். கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஃபத்ஹுர் ரப்பானி சொல்லி காட்டுகிறார்கள், அறவே உங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ஆட்சேபனை செய்யாதீங்க, ஷுக்ர் செஞ்சு பழக்கம். கலீலுன் மின் இபாதிய ஷகூர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாளர் ரொம்ப ரொம்ப குறைத்தலாக கம்மியா இருக்கிறாங்க. நன்றி செலுத்துவதை விட பெரிய வேலை எதுவுமே இல்லைங்க. லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ, நிஜமானவே சொல்ற லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ, டெய்லி எடுத்து படி. அல்லாஹ் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தான்,
அல்லாஹ் அவனுக்கு எப்படிலாம் வாழ வச்சிருக்கான். யா அல்லாஹ், எத்தனை பேருக்கு கண்கள் இல்லாம இருக்கு, எனக்கு கண்ணு கொடுத்தே ரப்பே. சென்ற தரீகத்து மாநாடு நடந்துச்சு. அதுல நம்முடைய மிசாஜ் மூலம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வுலகிலே கண்கள் இல்லாதவர்கள் மட்டும் ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள். அல்ல அதுல நம்மளை ஆக்கிரமம். காது இல்லாமல் வாய் பேச முடியாத மொத்த உலகம் 800 கோடி பேர்கள் இல்லை. டம் அண்ட் டஃப், காது கேட்காதவர்கள், வாய் பேசாதவர்கள் ஒரு 3-4 கோடி பேர். கணக்கு நெட்ல எடுத்து பார்த்தா கணக்கு கொடுக்குற மொத்தம் 3 கோடி பேர் காது கேட்காதவர்கள். அந்த 3 கோடியில் ஒருவனாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிரமம். மனநிலை சரியாக வேலை செய்யாதவர்கள், மனம் குழந்தை பருவத்திலிருந்தே மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், அப்புறம் சொல்லுவாங்க ஆட்டிசம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், ஒரு முழு மனிதனாக செயல்பட முடியாதவர்கள் இவ்வுலகிலே, ஒட்டுமொத்த உலகிலே அது ஒரு 3 கோடி பேர். அதுல ஒருத்தனா நம்மையோ நம்ம பிள்ளை குட்டியோ எல்லாம் ஆகலே. கைகால்கள் இயங்காமல் பிறந்தவர்கள் அது எத்தனையோ கோடி பேர். பிறக்கிற பொழுதே ஹார்ட்ல ஓட்டை, இதயம் சரியாக செயல்படவில்லை என்று பிறந்தவர்கள் அது எத்தனையோ கோடி பேர். அல்ல அதுல நம்மளை ஒருத்தனை ஆக்கலையே, அந்த கோடி ஒருத்தன் அல்ல நம்மளை ஆக்கலையே. பிறக்கிற பொழுதே காஃபிரான வீட்டில் பிறந்து காஃபிரா பிறந்தவர்கள் 800 கோடி பேர்ல 700 கோடி பேர். 700 கோடி பேர் இஸ்லாமில் இல்லாமல் பிறந்துக்கிறான். அந்த 700 கோடி பேர்ல ஒருத்தரா நம்மளை ஆக்காம 100 கோடி ஒருத்தர் ஆக்கலாம். அந்த 100 கோடி முஸ்லிம்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் விலகி முஹம்மது உம்மத்தே முஹம்மதியாவில் வந்தது, கலிமா சொல்லி தொழுகக்கூடியவர்களாக சுன்னத் ஜமாத்தை பின்பற்றியா வாழக்கூடிய ரொம்ப சர்ப்பமான பேர்கள். அதுல நம்மளே அல்லாஹ் ஆக்கி வச்சான். அதிலே தரீகத்தை விளங்கி கலிமாவை அறிந்து விளங்கியவர்கள் ரொம்ப அதுல நம்மளே அல்லாஹ் ஆக்கி வச்சான். அல்லாஹ் அக்பர். இப்ப அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருட்கொடைகள் எப்படிங்க? அல்லாஹ் நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணினால் ஒரு காலம் அதை எண்ணி முடிக்கவே முடியாது. அதனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய முறைகள்ல மிகச் சிறந்த முறை என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். சுக்ர் செய்யக்கூடிய மிகச் சிறந்த முறை எதுன்னு கேட்டீங்கன்னா, எதுவெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குறான் அதை அல்லாஹ் ஷுஹூது செய்யணும், சிறந்த முறை. அவ்வாறாக அல்லாஹ் தஆலா திக்ர் செய்து சுக்ர் செய்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் இது போன்று இன்னும் பல லட்சம் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. நம் ஊர் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அனைவருமே திருக்கலிமாவை தெரிந்து அறிந்து புரிந்து திருக்கலிமாவிலே 24 மணி நேரம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்படி ஒரு வெறி நமக்கு வருது. ஒவ்வொரு வீட்லையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கணும். மேற்கிலிருந்து கிழக்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் அத்தனை வீட்லையும் நம்ம ஊர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா வீடுகளிலையும் முழங்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் திருக்கலிமாவை முழங்கக்கூடிய இல்லமாக, அல்லாஹ்வை ஒவ்வொரு நிமிடமும் ஷுஹூது செய்யக்கூடிய இல்லமாக அல்லாஹ் தஆலா நமது ஊரையும் உலகத்தின் அத்தனை பிலாதுல் முஸ்லிமீன்களை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் இஸ்லாமியர்களை கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழ செய்வானாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.